ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு குழந்தை போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவங்களால தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்ட மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு உரிய டயத்தில் ஃபீஸ் கட்ட முடியல பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ். இப்போது எனக்கு அந்த சீட்டை திருப்பியும் அந்த அலாட் பண்ணப்பட்ட சீட்டு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறமும் கூட அவங்க ஃபீ பே பண்ணாததுனால அவங்க சீட் அடுத்த ரவுண்டுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த எனக்கு அலாட் பண்ணப்பட்ட சீட்டு எனக்கே கொடுக்கணும்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் தள்ளுபடி ஆகிடுச்சு. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு. அந்த சீட்டை அவங்களுக்கு திருப்பி ரீக்ளைம் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போது அவங்க சுப்ரீம் கோர்ட்டை அணுகியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனாலும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்டுக்கு ரிசல்ட் விட்டாச்சு. இப்போ அந்த கேஸோட டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி தமிழ்நாடு கேர்ள் அப்ரோச்சஸ் சுப்ரீம் கோர்ட் ஓவர் லூசிங் எம்பிபிஎஸ் சீட் ஆஃப்டர் மிஸ்ஸிங் ஃபீ பேமெண்ட் டெட்லைன். ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கடைசி நாளுக்குள்ளே அவங்க ஃபீ பே பண்ணாததுனால அவங்களோட எம்பிபிஎஸ் சீட்டு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி. ஓகேங்க, த சுப்ரீம் கோர்ட் இஸ் ஷெட்யூல்டு டு ஹியர் ஆன் நவம்பர் 19th. நவம்பர் 19 சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை விசாரிக்க போகிறாங்க. ஸோ நவம்பர் 19ங்கிறது நாளைக்குங்க, புதன்கிழமை. A challenge to the order of the மெட்ராஸ் ஹைகோர்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆர்டரை எதிர்த்து இந்த வழக்கு தொடர்ந்துருக்காங்க. which refused to allow medical admission of the candidate who could not complete the fee payment in time. அப்போது ஆன் டயத்துக்கு அவங்களால ஃபீஸ் பே பண்ண முடியாததுனால அவங்களோட அட்மிஷன் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து அவங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் நவம்பர் 19 திருப்பியும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. According to the candidate, she could not make the payment due to financial difficulties. ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ், அந்த பணம் ஏற்பாடு பண்ணுறதுல இந்த சிரமத்தினால ஃபீஸ் பே பண்ண முடியல, அதனால் நான் அந்த ஆன் டைம் ஃபீ பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக, த கவுன்சில் மென்ஷன்ட் த நீட் ஃபார் அன் அர்ஜென்ட் ஹியரிங் இன் தீஸ் பிஃபோர் த பெஞ்ச் ஆஃப் CJI, Chief Justice of India B.R. Gavai, and Justice K. Vinod Chandran and N.V. Anjaria. He stressed, the urgency is that today the stray vacancy counseling is happening. ரிசல்ட்டும் விட்டுட்டாங்கங்க. ஸோ அப்போது அவங்க இந்த கேஸை அர்ஜென்ட் மேட்டராக எடுத்து விசாரிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணோட சீட்டு இன்னொருத்தவங்களுக்கு அலாட் ஆகிடும், அவங்க போய் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆல்ரெடி அலாட்மெண்ட்லாம் வந்தாச்சு, என்ன ஆகுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். He added that the second Saturday of the month was the last day for payment. எப்பன்னாங்க, தமிழ்நாட்டில் அந்த ரவுண்ட் 3க்குங்க. However, she could not complete the payment online as she did not have an account in the 7 banks which were facilitated the online payment. ஸோ அந்த பொண்ணால் ஏன் பேமெண்ட் பண்ண முடியலன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கொடுத்துருந்த 7 பேங்க்ஸ் அந்த ஆன்லைன் பேமெண்ட் மோடு கொடுத்துருந்தாங்களே, அதில் அந்த ஒரு பேங்க்கில் கூட அவங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ சிஜிஐ இந்த மேட்ரு நாளைக்கு, அதாவது 19 விசாரிக்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. Initially, a single bench of Madras High Court granted relief to the girl, directing that she be given admission. Justice Anand Venkatesh noted that the candidate had secured a high score in NEET UG. However, the next day, a division bench of High Court set aside the single bench order. அதாவது ஃபஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த பொண்ணுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்திருக்கு. பட் அதுக்கு அடுத்த நாள் அந்த தீர்ப்பை அது பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த சீட் கொடுக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு மாற்றிட்டாங்க. அதாவது மாற்றி அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு சீட் கிடையாது அப்படின்ட்டாங்க. த ஸ்டூடெண்ட் ஹேட் அப்பியர்ட் ஃபார் த நீட் யூஜி 2026 எக்ஸாம் அண்ட் obtained a score of 251. அவங்க 251 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. She was allotted a seat in Mada Medical College and Research Institute in the third allotment of November 3rd, 2025 as per the notification. After the publication of result, the candidate had to download the allotment order. அதெல்லாம் நமக்கு தெரியும். அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்டையர் ஃபீஸ், அதாவது டியூஷன் ஃபீஸ் 15 லட்சம் பே பண்ணால் தான் ஆன்லைனில் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு தான் அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுனாலையும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் மணி இல்லாததுனாலையும் அண்ட் செகண்ட் சாட்டர்டே இதெல்லாம் காரணம் காட்டியிருக்காங்க அவங்களால
ஃபீ பே பண்ண முடியாமல் போனதுக்கு காரணமாக. ஸோ இது சம்மந்தமான கேஸு நமக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நவம்பர் 19 நாளைக்கு வருது. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ரிசல்ட், அதாவது என்ன வேர்டிக்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த குழந்தைக்கு சீட் வந்து கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நம்ம தெரியும். பட் இப்போதைக்கு மாதா மெடிக்கல் காலேஜ், எந்த ஒரு மெடிக்கல் காலேஜாக இருந்தாலும் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் முடிஞ்சு ரிசல்ட் விட்டுட்டாங்க. எல்லா சீட்டுக்குமே அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ வாட் வில் ஹேப்பன், வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.